ஐம் நாட் ரெடி டு கமெண்ட் அட் ஆல். சக்கை இவ்வளோதான் இருக்குது. நெய் பொங்கல் -10. நீங்கள் அதை சாப்பிட்டோடனே உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடும். ஏன்னா மந்தமாயிருவீங்க, மண்டை வேலை செய்யாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குரிய உணவு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். பேப்பர் மாதிரி ஒரு நெய் ரோஸ்ட் தோசை. வீட்டில் செய்கிறீங்கன்னா ஐ கேன் கிவ் யூ 8 ஆர் ஈவன் 10. வெளியில் சாப்பிட்றீங்கன்னா -100. டீ வடை 0. பூரியும் கிழங்கும் 6 கொடுக்கலாம். 2 பூரியா இருந்தா. சோலை பட்டூரா மைதால பண்ண பூரியெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி. கார்ன்ஃப்ளெக்ஸும் பாலும். நோ ஐம் நாட் ரெடி டு கமெண்ட் அட் ஆல். சக்கை இவ்வளோதான் இருக்குது. சத்துன்னு எதுவும் கிடையாது அதில். டாக்டர் எதுக்கு தான் 10 out of 10 கொடுப்பீங்க? அப்படி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தான் சாப்பிட்றது? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாரம்பரிய அரிசியில் இல்லை சிறுதானியத்தில் செய்கிற எந்த ஃபார்மில் இட்லியோ தோசையாவோ இல்லை பொங்கலாவோ உப்புமாவோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அழகாக ஒரு ஃபர்மெண்டட் கஞ்சி, இப்போ ஒரு பழைய சாதம் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, அதை சாப்பிட்டாலே போதுமான சூப்பராக இருக்கும் உடம்பு. ஆனால் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சு கொடுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமனும் சாப்பிடணும்.